என்ன நண்பா? அடி பலமா குடுத்துட்டோமா ஆஸ்திரேலியாக்கு? எஸ். எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா இதுக்கப்புறம் இந்தியா கூட மோதுனாலே ஒரு பயம் இருக்கும். அவங்களுக்கு, நமக்கு இல்ல. எஸ். ஏன்னா நம்ம T20லயும் செஞ்சு செதுக்கி விட்டுட்டோம் அவங்கள. அண்ட் தென் சாம்பியன்ஸ் டிராஃபிலயும் செதுக்கி விட்டோம். எஸ். T20ல வேற லெவல்ல ஸ்டார்க்கு எல்லாரும் இருக்கும்போதே செதுக்கி விட்டோம். பட் ஸ்டில் இப்ப கதர்றாங்க பசங்க. ஸோ சி டீம வச்சு ஜெயிச்சிட்டீங்க. அப்போ T20 ஜெயிச்சது எங்கடா போனீங்க அன்னைக்கு? அப்போ எங்கடா இருந்தீங்க? அ. அப்போ அதே ஏ டீம வச்சு தான்டா ஜெயிச்சாங்க. ஏ டீம கிட்ட தான்டா ரோஹித் சர்மா அடிச்சாப்ல. ஸ்டார்க் ஓவர்ல 30 ரன் கிட்ட அடிச்சாப்லடா. ஸோ அதெல்லாம் எங்கடா உங்களுக்கு தெரியுது? வேற லெவல்ல பண்ணியாச்சு. வருண கூட்டி வந்து மிஸ்ட்ரி பவுலர்ன்றதுக்கு பேருக்கு ஏத்த மாரியே பண்ணாரு. சீரியஸா வருண். ஸோ வருண உண்மையிலே கைஸ், வருண் வந்து அவரோட ஒர்க்க கரெக்ட்டா பண்ணி முடிச்சாரு. வருண எடுத்தது எதுக்கு? டிராவிஸ் விக்கெட்ட எடுக்கிறதுக்கு தான் எடுத்தது. எஸ். ஸோ அது மாரி ஒரு மிஸ்ட்ரி பவுலர் இருக்கிறது எதுக்கு? அந்த டீம்ல வெயிட்டான பிளேயர ஆட விடக்கூடாது. ஸோ அதுக்காண்டி தான் எடுத்தது வருண். அதுக்காண்டி தான் பிளேயிங் 11ல வந்ததே வருண். எஸ், கரெக்ட்டா அந்த விக்கெட்ட கரெக்ட்டா பிக் பண்ணாப்ல. ஸோ இதுல வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ரோஹித் சர்மாவ உண்மையிலேயே பாராட்டுவேங்க. எஸ். இதுதான் கேப்டன்சின்றது. ரோஹித் சர்மா என்ன பண்ணாப்லனா, ஸோ அந்த கியர் ஷிஃப்ட் பண்ணும்போதே முடிஞ்ச அளவுக்கு எல்லா பவுலர்ஸையும் கொண்டு வந்துட்டாப்ல. இன் பவர் பிளேலே சில கேப்டன் யோசிச்சிருக்கலாம். வருண கொண்டு வரணுமா? எக்ஸ்போஸ் பண்ணணுமா? பவர் பிளேல வருண எக்ஸ்போஸ் பண்ணணுமான்ட்டு யோசிப்பாங்க சில கேப்டன்ஸ். ஸோ எஸ், அதுதான் கேப்டன்சி மைண்டுன்றது, ஸ்ட்ராட்டஜின்றது. யோசிச்சிருப்பாங்க. ஓகே, நம்ம குல்தீப் யாதவ் மட்டும் போட வைப்போம். விக்கெட் எடுக்க முடியுதா பார்ப்போம். அண்ட் தென் வருண நம்ம 10 ஓவருக்கு அப்புறம் ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இதாகின பிறகு மேபி கொடுத்து விக்கெட் எடுக்கலாம். அப்படியும் யோசிச்சிருப்பாங்க சில கேப்டன்ஸ். பட் ரோஹித் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரியலி ஹேட்ஸ் ஆஃப். உடனே வருணை கொண்டு வந்து ரன்னை கண்ட்ரோல் பண்ணாப்ல. எஸ். ஸோ அதுக்கு ஒரு பிக் செல்யூட் டு ரோஹித். அண்ட் தென் நம்ம எட்டு தாங்க. நான் திரும்ப சொன்னது தான். ப்ரிவியூவை நீங்கள் பாருங்க போய். ஸோ அதில் வந்து நல்லா சொல்லியிருப்பேன். ஒன்று ரோஹித் விராட் அடிக்கணும் இந்தியா ஜெயிக்கணும்னா, அப்படி இல்லைன்னா ஆஸ்திரேலியா ஜெயிக்கணும்னா எட்டு மார்னஸ் அடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். எஸ், இந்தியாவில் கண்டிப்பாக நம்ம கோலி அடிச்சிட்டாரு. அட் த சேம் டைம் அவங்க இதில் மார்னஸும் அடிக்கல. நம்ம ஆள் எட்டு தலைவலி கொடுப்பாரு, அவரும் அடிக்கல. ஸோ ஆஸ்திரேலியா தோத்துட்டாங்க. ஸோ இதுதான் உண்மை. பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து அன்னைக்கு மேட்ச் பெஸ்ட்டாக ஆடலை. ஸோ ஈஸி வின்னும் போது அதை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக ஆக்கிக்கிட்டாங்க இந்தியா. மேபி ரோஹித் சர்மா எஸ் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக ஆடி இருக்கலாம். பட் அவரோட இது கேம் பிளான் அப்படி இல்லைன்னும் போது, பட் கண்ணுக்கு எதிராக டார்கெட் தெரியும் போது என்னை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகணும். பட் எஸ், அப்படியும் ஆகிருக்கணும்னு சொல்லுவோம் நம்ம. பட் ஸ்டில் இன்னும் அவருக்கு பட்டுருந்துச்சுன்னா மேபி சீக்கிரம் மேட்ச் முடிச்சிருந்தா அது நம்ம பாசிட்டிவாக பேசியிருப்போம். ஸோ அது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் கொஞ்சம் ஆடி இருக்கணும். பட் ஃபைனலில் பார்ப்போம் எப்படி பண்ணுறாருன்ட்டு. See you next video. Bye.